இந்த கதையில கட்டாகிரி கனாகாங்கிற ஒரு ஸ்கூல் பொண்ணுக்கு அதே ஸ்கூல்ல படிக்கிற ஹராடாங்கிற ஒரு பையன் மேல கிரஷ் இருக்கு. அவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு அந்த பொண்ணுக்கு தோணுது. ஆனா அது எப்படி சொல்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணு யோசிச்சுட்டு நடந்துட்டு வர, அப்ப அந்த ஸ்கூல்ல சேர்ந்த 2 பொண்ணுங்க அவன் முன்னாடி பேசிட்டு வராங்க. பேஸ்மெண்ட்ல இருக்கிற லாக்கர்ல ஒரு பொம்மை இருக்கு. அது கிட்ட நமக்கு புடிச்ச யாரா இருந்தாலும் சரி, அவங்களோட ஒரு போட்டோ மட்டும் அந்த பொம்மை முன்னாடி வச்சா அவங்க அதுக்கப்புறம் நம்ம கிட்ட பேசுவாங்கன்னு சொல்ல, இந்த விஷயத்த கேட்ட கனாக்கோ அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போவ அங்க நிறைய லாக்கர் இருக்கு. அதுல 10வது நம்பர் லாக்கர்ல தான் அந்த பொம்மை இருக்கு. அந்த லாக்கரை ஓபன் பண்ணதும் கனாக்கோ அங்க இருக்கிற பொம்மையை பார்த்து பயந்துடுறான். அதுக்கப்புறம் ஹராடோட போட்டோவை அந்த லாக்கருக்குள்ள இருக்கிற பொம்மை கிட்ட வச்சு எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்லி லாக்கரை மூட, அடுத்த நாள் கனாக்கோ அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்து லாக்கரை ஓபன் பண்ணி பார்க்க அங்க அவ பொம்மைக்கு முன்னாடி வச்ச அந்த போட்டோ இப்ப அங்க இல்ல. அப்ப ஹராடா கனாக்கோ கிட்ட இங்க என்ன பண்றேன்னு சொல்லி கேட்க, கனாக்கோ தன்னோட கிரஷ அவன்கிட்ட சொல்றதுக்கு யோசிக்கிறான். ஹராடா இத நான் உனக்கு கொடுக்கணும் தான் வந்தேன்னு லாக்கரோட கீயை காட்ட, கனாக்கோ நான் உன்னோட போட்டோவை லாக்கருக்குள்ள வச்சேன் ஆனா அது இப்ப காணும்னு சொல்ல, ஹராடா நீ அதை வைக்க மறந்துருப்பன்னு சொல்றான். ஹனாக்கோ இல்ல நான் கண்டிப்பா வச்சேன், நான் வைக்கும் போது அங்க ஒரு பொம்மை இருந்ததுன்னு சொல்ல, ஹராடா பொம்மையா நீ எதுக்கு அப்படி பண்ணன்னு சொல்லி கேட்க, அப்ப அந்த 10வது நம்பர் லாக்கரை ஓபன் பண்ணி பார்க்க அதுக்குள்ள இருந்த அந்த பொம்மை இப்ப காணும். ஹனாக்கோக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம இருக்க, அப்ப ஹராடாவோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா அவன் முன்னாடி மடங்கி அந்த லாக்கரோட சைஸ்க்கு உள்ள போய் லாக்கர் அதுவாவே மூடுது. அண்ட் இதோட இந்த எபிசோட் முடியுது.